ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும் நமக்கு நடுவில் இருக்கின்றார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை வழி நடத்துகிறவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக கர்த்தர் நம்மை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் அதிகாலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் சற்று வித்தியாசமாய் நம்ம பலர் ஒவ்வொரு மாதத்திலும் வாக்கு தத்தம் சொல்லி வாசிப்பாங்க. சிலர் தினந்தோறும் வாக்கு தத்தம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் எதை நமக்கு செய்வதில்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். இப்பொழுது வாக்கு தத்தங்களை குறித்து நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் என்பதை குறித்து நம்ம என்னன்றது நமக்கு தெரியணும். நிறைய பேர் இந்த வாக்கு தத்தங்களுக்காக காலையில காத்திருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு சில இடத்துல தினம் ஒரு வாக்கு தத்தமாக சொல்லி ஜெபிக்கிற ஊழியர்களும் உண்டு. சிலர் பைபிளை தேடி ஒரு வாக்கு தத்தத்தை எடுக்கிறது உண்டு. சிலர் திடீர்னு கண்ண மூடிட்டு பைபிளை திறந்து கையை வச்சு தான் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நம்புகிறவர்கள் உண்டு. இதெல்லாம் விதவிதமா இருக்குது. சிலர் கேலண்டரை பார்த்துதான் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்படி பலர் பல விதங்களிலே இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி பல விதங்களிலே அதை குறித்து பல விதத்திலே இந்த வாக்கு தத்தங்களை அப்ரோச் பண்றது உண்டு. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள்ல என்ன, இது எதை குறிக்கிறது, எதுக்காக என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் முதல்ல நம்ம புரியுறது. வாக்கு தத்தனை என்னன்றது பேசிக்க தெரியும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு தான் இதெல்லாம் உட்கார்ந்து எழுந்து கிடையாது. ஆனால் வேதத்துல சிலர் எண்ணி அதெல்லாம் சொல்றாங்க. அதை வச்சு நான் சொல்றேன். வேதத்திலே பார்க்கும் பொழுது முழு வேதாங்கத்திலே கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். சரியா? 8000 வசனங்களுக்கு மேலே வாக்கு தத்தமான காரியங்கள் அதிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இல்லையா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப நம்ம அதை நல்லா புரியணும். எந்த வாக்கு தத்தத்தை எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொள்வதில்லை. நல்ல ஃபர்ஸ்ட் தெரியணும். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அது ஆமேன் இருக்கிறது. அவருக்குள் தான் அது ஆமேன் என்று இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாக்குத்தத்த விஷயத்துல எவ்வளவு மிஸ்யூஸ் ஆகுறாங்க, மிஸ்கைட் ஆகுறாங்க, அதை பத்தி ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதாவது வாக்கு தத்தங்கள்லாம் ஏதாவது ஒண்ணு அடிச்சுட்டு வாசிச்சுட்டு அல்லது வீட்டுல ஒட்டிட்டு வீட்டுல வாங்கி வசனத்தை மாட்டி வச்சுட்டா நடக்குமா? நடக்காது. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாயத்திற்கு புஸ்தகத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு இன்று முதல் கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரு காத்து கொண்டுதான் நடக்குமா? நடக்காது. புரிதலா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் என்பது அப்ப எதுக்கு நடக்காது? நானே சொல்லுவேன். நான் சில அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்டா இருக்கும். அதாவது வாக்கு தத்தங்களை நீங்க பிடிச்சு ஜெபிச்சாலும் உங்களுக்கு நடக்காது. நிறைய பேர் வாக்கு தத்தங்களை வாசிக்கிறதோ செவுத்துல மாட்டுறதோ அல்லது
சர்ச்சில் கொடுக்கறதால வாக்குத்தத்த அட்டை கொடுக்கறத எடுத்துக்கொண்டு பைபிளுக்குள்ள வச்சுக்கிறதோ, இப்படி விதவிதமான விதத்துல வாக்கு தத்தங்கள் என்ன சொல்றது, யூஸ் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், மிஸ்யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்றேன். இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் ஆகுது. அப்போ விதவிதமாய் இந்த வாக்கு தத்தங்கள் ஜனங்க கிரேசியா இருக்கிறாங்க. அப்ப சில சபைகளில பார்க்கும்போது புது வருஷத்துல வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு தத்தம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு அது கையில கொடுத்து, இதான் இது இந்த வருஷம் கொடுத்தது வாக்கு தத்தம். இப்படி எல்லாம் நிறைய போகும்போது ஜனங்களுக்கு இதை குறித்து என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு என்னமோ நமக்கு நடக்க போகுதுன்றாங்க. அப்படி நடக்க போது நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்கிறது கிடையாது. நடக்காது. சிலர் வந்து வாக்கு தத்தங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க பிரதர், கண்டிப்பா கர்த்தர் செய்வார் அப்படின்வாங்க. சிலர் நான் ஜெபிச்சு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறாங்க, அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேன், வாக்கு தத்தங்களை பிடிச்சு வெறுமனே ஜெபிக்கிறதுனால அது நடக்காதுங்கிறேன். புரியுதா? சிலர் எல்லாம் சாட்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது அப்படி நான் பிளைண்டா சொல்லக்கூடாது. இப்போ ஃபாதர் பெர்கமன்ஸ் கூட ஒரு சிடில வந்து தலைப்பு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் வந்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை ஒரு 100 வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சு நான் வரிசையா ஜெபிச்சேன், அது அப்படி நடந்துச்சு அப்படின்றது ஒரு சிடில அவர் பேசும்போது சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதெல்லாம் உண்மைதான். அவர் வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபிச்சாரு, நடந்துச்சுன்னு சொல்றதை வந்து அவர் கரெக்டா தான் சொல்றாரு. அவர் பொய்யெல்லாம் சொல்ற கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்துல நான் பொதுவா ஒரு வார்த்தை சொல்றேன், நீ வாக்கு தத்தங்களை மட்டும் பிடிச்சு ஜெபிக்கிறதுனால அது நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். இது இதுவும் உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபிச்சா நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் விஷயமே இருக்கு. ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கென்று பல நன்மைகளை அவர் நினைக்கிறார். என்னைக்குமே கர்த்தர் நம்முடைய நலம் விரும்பினார் இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார், சந்தேகமே கிடையாது. அவர் நம்முடைய தகப்பன். நன்மையானதை நமக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். தீமையை அவர் தருகிறது கிடையாது, நன்மைகளைத்தான் அவர் தருகிறார். இதுல சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நல்லவர் சொன்னாலே நல்லதுதான் செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப அவர் நம்ம நல்லவர் சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லவர். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மை குறித்து இப்ப ஒரு 8000 வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறாரு சொல்றேன். அப்போ 8000 விதமாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புறான்றதுல சந்தேகமே கிடையாது. புரிதுங்களா? அந்த 8000 ஆசீர்வாதங்களையும் இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அப்படின்னு ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பாக்குறது விஷன்ஸ் தான் பார்க்கணும். அதாவது ஒரு தரிசனத்தை உண்டாக்குறத நம்ம செயல்படுறோம். ஆனா ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு சபையில பிடிச்சிட்டு இந்த வருஷத்துல கர்த்தர் உன் எல்லையை பெரிதாக்குவார் அப்படின்னு ஒன்ன பிடிச்சிட்டு அது ஒன்ன மட்டுமே நடக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருக்க கூடாது. பைபிள் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்குரியது இல்லையா? நம்ம எல்லாரும் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டார்களோ, யாரெல்லாம் தெய்வ பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்குள் வந்திருக்கிறார்களோ, அத்தனை நபர்களுக்கும் வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் உரிமை பாராட்ட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உரிமை பாராட்டலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துல உரிமை பாராட்டலாம். ஆனால் இந்த வாக்கு தத்தம்னு வரும்போது என்னைக்குமே ஆண்டவர் வந்து எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நிபந்தனை என்று ஒன்று வச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே நிபந்தனை இருக்கு. ஒவ்வொரு காரியத்திற்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்று முதல் அப்படின்னு என்று முதல் நீங்க அந்த புஸ்தகத்தை நீ ஆரம்பத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுவடை செய்கிறீர்கள். கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயிரை போடுகிறான், நான் அதை ஊதி போடுகிறேன் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்வாரு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அதெல்லாம் வரும். அப்ப உங்கள் வழியை நீ சிந்திச்சு பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா உன் வழியை நீ சிந்திச்சு பார். அப்ப நம்முடைய வழிகள் நம்ம தேவனுக்கு ஏற்றதா இருக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆனால் அந்த வழிகளை நாம் செம்மைப்படுத்தாமல், நம்முடைய வழிகளை சரிப்படுத்தாமல் நம்ம வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதனால நமக்கு ஒண்ணு நடக்காது. வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்றதுனால ஒண்ணு நடக்காது. உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா அந்த வாக்கு தத்தத்திற்கு என்ன நிபந்தனையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க,
உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்களை பாருங்க. நிறைய வாக்கு தத்தங்கள் வரும். வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் லைனா சொல்லிட்டே வருவார். நிறைய பேர் அதை விசுவாசிப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல அந்த 14 வசனத்துல 3 முறை, அந்த 14 வசனத்திலே பாத்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்சிஸ்ட் பண்ணிட்டே வருவார். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்தை உண்மையாய் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். அப்படி ஆரம்பிக்கும். நீ அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். இடையில ஞாபகப்படுத்திட்டே வருவார். அந்த 14 வசனத்திலேயே 3 தடவை ஞாபகப்படுத்துவார். அத ஒரு 2 வாக்குத்தத்தமான வார்த்தை வரும், நடுவுல டக்குனு ரிமைண்ட் பண்ணுவார். 2 ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் வரும், நடுவுல ரிமைண்ட் பண்ணுவார். இப்படியே அந்த 14 வசனம் வரும். அப்ப அதுல எல்லாமே இருக்குது. உலக ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்குது. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறோம்னு என்ன அர்த்தம்? நமக்கு தேவைக்கு மேல அது நிறைவா இருக்குது. நம்ம தேவைக்கும் அதிகமா தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அங்கதான் வருது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? கிளைம் பண்றதுனாலயா? கிடையாது. ஆண்டவர் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது, அப்போ வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பைபிளை படிக்கணும். வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வசனத்தை கேட்கணும். வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம இருக்கணும். இப்போ ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு 15 நிமிஷம் காலையில பேசுறேன்னா எதுக்கு? உங்களை ஆறுதல் படுத்தவா? கிடையாது இல்லையா? இப்ப நம்ம ஆறுதல் படுத்துறதாம டெய்லி பேசுறது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அதை பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். இப்ப அதுல பாத்தீங்கன்னா சில நேரத்துல உங்களை கடிந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சில நேரத்துல உணர்த்துகிற மாதிரி இருக்கும். சில நேரத்துல ஆசீர்வாதமா இருக்கும். கலந்து வரும். போன வாரத்துல ஒரு நாள் பரதேசி அப்படின்னு எடுத்தோம் இல்லையா? அப்ப எதுக்கு பரதேசி? அப்ப காலையில இருந்து இவர் காலையில் நம்மளை பார்த்து பரதேசிக்கிறாரு இல்ல. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ ஒரு பரதேசி. அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னா நீ பரலோகத்துக்குரியவன், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப பூமிக்குரிய காரியத்தில் உன் இருதயத்தை பதிக்கிறது நிறுத்துங்கிறார். பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய பொருள், பூமிக்குரிய சொத்து, பூமிக்குரிய நகை, பூமிக்குரிய வீடு, இதன் மேலேயே உன் கவனத்தை செலுத்துகிறது நிறுத்துங்கிறார். நீ பரதேசி, நீ பரலோகத்துக்கு வர வேண்டியவன். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு, நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஜீவன் பிரியமானால் எதையுமே நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. அப்ப ஆபிரகாமுக்கு ஆஸ்தி எவ்வளவு இருந்துச்சு, ஆனால் அதன் மேல் தன் கவனத்தை வைக்கவில்லை. தன்னை அந்நியனும் பரதேசி என்று சொல்லி அறிக்கையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே தன் குமாரனாகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. அப்ப அதான் பரதேசியுடைய அடையாளம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல் உள்ள பற்றுதலை விட்டுடு அப்படிங்கிறார். அப்ப இது மாதிரிதான். அப்ப அதை சொல்லி கொடுக்கிறார். எதுக்கு நம்ம அந்த வசனத்தை எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? பூமிக்குரிய பற்றுதலோடு வாழாத, பூமிக்குரிய ஆசையோடு வாழாத, பூமிக்குரிய சொத்து, பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய நகை, பூமிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி இதுலயே உன்னுடைய கவனத்தை செலுத்தாத. ஏன்னா நீ பரலோகத்துக்குரிய நபர் என்பதை மறந்துடாத. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீ முன்குறிக்கப்பட்டவன். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஏற்ற நேரத்திலே கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை தமக்காக ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ காரியத்தை கர்த்தர் செய்திருக்கும் போது இது எல்லாத்தையும் மறந்துட்டு உலக காரியத்தின் பின்னாலும் அழைச்சிட்டு இருந்தோம்னா அது எவ்வளவு தூரம் தவறானது. அப்ப இது என்ன செய்யுதுன்னா, இந்த வசனம் ஒரு காரியம் நமக்கு சொல்றாருன்னா அதை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதனால் நமக்கு மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்ப உண்மையாகவே நம்ம ஒரு பரதேசிங்கிறத உணர்ந்துட்டோம்னா நம்முடைய மைண்ட் வேற மாதிரி மாறிடும். இதுக்குதான் கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார். எதுக்கு? வசனம் முழுவதுமே கை கொள்வதற்காக. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அந்த நிபந்தனைகளை வைக்கிறார். ஏன்? அந்த நிபந்தனையின் மூலமாய் உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக.
ஆண்டவர் கொடுக்க நினைக்கிறார். நம்முடைய உலக தேவைகளை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதை கொடுக்கிற அதே நேரத்திலே அதை வைத்து உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்குதான் கர்த்தர் நிபந்தனைகளை வைக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, நம்மளை பத்திரமா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. சரிங்களா? பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் பூமியிலையும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. அதற்கென்று வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அப்ப வாக்கு தத்தங்கள் விஷயத்தில் நம்ம என்னதான் ஸ்டாண்ட் அப்படின்னா, பைபிள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு உரியது, சந்தேகமே கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் பைபிள் வசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது சம்மந்தம் இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டா போதாது. நீங்கள் எந்தெந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அதற்குரிய நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுகிற நேரத்திலே தான் நீங்கள் அதை கிளைம் பண்ணி ஜெபிச்சாலும் நடக்கும், ஜெபிக்காட்டி கூட நடக்கும். நீங்க நிபந்தனைகளை நிறைவேற்றுகிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க அதை போட்டு ஆண்டவரே இப்படி சொன்னீரே அப்படின்னு ஜெபிக்கணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அதை விசுவாசிச்சா போதும். இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் முன்விட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப நீங்க கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிற நபரா இருக்கிறீங்க, கர்த்தரை பின்பற்றுகிறவரா இருக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் கணவர் ரட்சிக்கப்பட, மனைவி ரட்சிக்கப்பட, இல்ல ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜெபிக்கலாம். உலக காரியத்தை ஜெபிக்க வேண்டாம். ஆவிக்குரிய காரியம் நீங்க ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது, ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நீங்க ஜெபித்தாலும் நீங்கள் சரியான ஒரு விசுவாசியா இருக்கும் போதுதான் அந்த ஜெபத்துக்கான வேல்யூ வருது. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம விசுவாசித்து வாழ்ற வாழ்க்கை என்பது அடிப்படை தகுதி. அப்ப அந்த இதனால எனக்கு என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் கேட்கிறேன், அது எனக்கு கிடைக்கும். நான் வாழாமல் எதுவுமே எனக்கு கிடைக்காது. நான் வாழ்ந்தால் எல்லாமே எனக்கு கிடைக்கும். வாழ்ந்து கொண்டு நான் ஜெபித்தால் எனக்கு கிடைக்கும். வாழ்ந்து கொண்டு நான் ஜெபிக்காட்டி கூட எனக்கு கிடைக்கும். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் உங்களை காத்து கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால இதுதான் இந்த இம்மாத வாக்கு தத்தம், இதுதான் இந்த நாடுக்குரிய வாக்கு தத்தம் அப்படின்னு இல்லை. எல்லா வாக்கு தத்தங்களும் கர்த்தருக்குள் நெருங்கி வாழுகிற அத்தனை பேருக்கும் சொந்தமானது. அதனால நம்முடைய காரியம் எல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல கரெக்டா இருங்க, இதெல்லாம் தானா நடக்கும். கவலையே பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்வார். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கிறதுலே அவர் பிரியம் உள்ளவரா இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதா எங்களை ஆசீர்வதிக்க நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை அடைவதற்குரிய ஒரு தகுதி என்று ஒன்று வைத்திருக்கிறீங்க அப்பா. அந்த தகுதியை நாங்கள் அடைந்து அதிலே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதன் மூலமாக நாங்கள் உடைய வார்த்தை எவ்வளவு மெய்யானது என்பதை, அது சத்தியமானது எப்படி நிறைவேறும் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியுமே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த தெளிவோடு நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா, காத்துக் கொடுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.